உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. திமுக எம்பி கனிமொழி பங்கேற்றிருக்கிறார். திமுக சார்பாக இதனால் அரசியல் களத்தில் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பெரும்பாலான எதிர்க்கட்சி எம்பிக்கள் இந்த தேநீர் விருந்தை புறக்கணித்திருந்த நிலையில் திமுக சார்பாக எம்பி கனிமொழி பங்கேற்றிருந்தார். இது அரசியல் களத்தில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நேற்று முன்தினம் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியையும் கனிமொழி எம்பி சந்தித்து பேசியிருந்தார். விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைந்திருக்கிறார். யோகேஸ்வரன், வணக்கம். பெரும்பான்மையான எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஓம் பிர்லா அளித்த தேநீர் விருந்தில் பங்கேற்கல. திமுக பங்கேற்றிருக்கு. திமுக சார்பா எம்பி கனிமொழி பங்கேற்றிருக்கிறார். நேற்று முன்தினம் நிதின் கட்கரியையும் சந்தித்து பேசியிருக்கிறார். இது போன்ற அடுத்தடுத்த இந்த நகர்வுகள்லாம் எதை நோக்கி நகர்வதாக பார்க்க வேண்டும்? மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பே திமுக பாஜக கூட்டணி சேர்கிறதா என்ற கேள்வி என்பது தமிழ்நாடு உட்பட தேசிய அளவிலேயே எழுந்திருந்தது. ஆனாலும் கூட திமுக பாஜக கூட்டணிகள் குறித்தான உறுதியான செய்திகள் இல்லை. திமுக பாஜக கூட்டணி நகர்கிறது என்பதே தமிழ்நாட்டில் முன்னாள் மூத்த அமைச்சர் ஒருவர் திருச்சி சிவா மாநிலங்களவை உறுப்பினர் மத்திய அமைச்சராக ஆகுவார் என தெரிவித்ததற்கு பிறகே வலுப்பெற்றது. ஆனால் சமீப நாட்களாக திமுகவினுடைய செயல்பாடு இந்த நாடாளுமன்ற கூட்டத்துல காங்கிரஸ் கட்சியிடம் இருந்து தனித்து இருக்கிறதே தவிர பாஜகவுடன் அவர்கள் சேருவதற்கான அணுகுமுறைகள் பெரியதாக தென்படவில்லை. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கடந்த ஜூலை 20ஆம் தேதி தொடங்கியதிலிருந்து நேற்று ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரைக்கும் தினசரி இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கவனித்த ஒரு பத்திரிகையாளர் என்ற ஒரு முறையில பாஜகவினுடைய எதிர்ப்பு நிலைப்பாட திமுக அவ்வப்போது நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் எடுத்தார்கள். ஆனால் காங்கிரஸோடு சேர்ந்து எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கவில்லை. காங்கிரஸோடு தனித்து நின்றுதான் இந்த நிலைப்பாட்டை அனைத்தையுமே எடுத்தார்கள். நேற்று நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமையில ஒரு டீ பார்ட்டி தேநீர் விருந்து என்பது நாடாளுமன்ற வளாகத்துல சபாநாயகர் அறையில நடைபெற்றது. இது வழக்கமாகவே ஒவ்வொரு கூட்டத்தொடர் முடிவு நாளிலும் போது சபாநாயகர் வழங்குவார் மூத்த மக்களவை உறுப்பினர்களுக்கு. இதில் பிரதமர் உட்பட மத்திய அமைச்சர்களும் கலந்து கொள்வார்கள். அப்படித்தான் நேற்று காங்கிரஸ் உட்பட அனைவருக்குமே இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்வதற்கு அழைப்பு என்பது சபாநாயகர் தரப்பிலிருந்து விடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இந்த கனிமொழி அவர்கள் அந்த டீ பார்ட்டியில கலந்து கொண்டதற்கு பிறகு இந்த விவகாரம் பாஜக திமுக கூட்டணியை நோக்கி நகர்கிறதா என்று தமிழக அரசியல்ல பெரும் பூதாகரமாக வெடித்த நிலையில இது குறித்து நம்ம இரண்டு விஷயங்களை தெரிந்து கொள்ள முற்பட்டோம். ஒன்று, சபாநாயகர் தரப்புல யார் யாருக்கெல்லாம் இந்த தேநீர் விருந்துல பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டது என நாடாளுமன்றத்தில் விசாரிக்கப்படும் போது அவர்கள் சொல்லக்கூடிய தகவல், அனைவருக்குமே சபாநாயகர் அலுவலகத்திலிருந்து இந்த தேநீர் விருந்துல பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டது, காங்கிரஸ் கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது அப்படின்ற விவரங்களை நாம் உறுதி செய்து கொள்ள முடிந்தது. இரண்டாவது, கனிமொழி தரப்பை நாம் தொடர்பு கொண்டு இந்த டீ பார்ட்டி விருந்துல கலந்து கொண்டது அரசியல் சார்ந்த விவகாரங்களாக மாறி இருக்கிறது, உங்கள் தரப்பு கருத்து என்ன என கேட்க முற்பட்ட போது தான் வேறொரு விஷயத்திற்காக சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களை சந்திக்க சென்றேன். இன்னும் சொல்ல போனால் சமீபத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல இருக்கை மாற்றங்கள் தொடர்பாக எங்களுக்கு செய்து கொடுத்திருந்தார்கள். அதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக தான் சென்றிருந்தேன். அப்போது இந்த தேநீர் விருதும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதில் பங்கேற்றேன். இது திமுக பாஜக கூட்டணி என்ற கருத்தை எடுப்பதில் தனக்கு உடன்பாடு இல்லை என்பதையும் கனிமொழி அவர்கள் தரப்பிலிருந்து தெளிவாகவே தெரிவித்து விட்டார்கள். அதே நேரத்தில் இன்னொரு அம்சத்தையும் குறிப்பிட்டார்கள். சமீப நாட்களாகவே கனிமொழி அவர்கள் மத்திய அமைச்சர்களை சந்திப்பது, இது போன்ற சந்திப்புகள் எல்லாம் நடைபெறுகிறது என அவர்கள் தரப்புல நம் தரப்பு கேள்விகளை முன்வைக்கும் போது மற்ற கட்சியினுடைய எம்பிக்களும் சந்திக்கிறார்கள். அவரவர் தொகுதிகள் சார்ந்த நிலைப்பாட்டை கோரிக்கைகளாக வழங்குவது வழக்கம்தான். இதற்கும் திமுக பாஜக கூட்டணி என்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என அவர்கள் தரப்பு விளக்கத்தை கொடுத்து விட்டு இணைப்பை துண்டித்து விட்டார்கள். ஆனால் தற்போது நமக்கு என்ன புரிகிறது என்றால், திமுக பாஜக கூட்டணி என்பதை தாண்டி ஒரு இணக்கமான சூழலை திமுக பாஜகவோடு கையில் எடுக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுக்கிறது. ஏனென்றால் தேசிய அளவில் ஒரு பிரச்சனையை மையமாக வைத்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபடும் போதோ, ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடும் போதோ அல்லது போராட்டங்களை முன்னெடுக்கும் போதோ திமுக அதில் பங்கேற்பதில்லை. மாறாக திமுக வேறொரு விஷயத்தை முன்வைத்து அவர்கள் தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுப்பார்கள், ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். எனவே தேசிய அளவுல காங்கிரஸ் பாஜக என்பதுதான் இரு பெரும் கட்சிகளாக இருக்கக்கூடிய நிலையில ஒன்று காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்க வேண்டும், மற்றொன்று பாஜகவோடு கூட்டணியில் இருக்க வேண்டும். காங்கிரஸோடு தங்கள் கூட்டணியில் இல்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டார்கள். அப்போது தேசிய அளவில் யாரோடு நிலைப்பாட்டில் இருக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்கும் போதுதான் பாஜகவோடு நிலைப்பாட்டை ஒத்து செல்கிறார்கள் என்ற ஒரு பெரும் கேள்வியும் எழுகிறது.
ஆனால் திமுகவை பொறுத்தவரையிலுமே தாங்கள் இப்போது வரை தனித்துதான் நிற்கிறோம், தங்களுடைய நிலைப்பாடு தனி நிலைப்பாடு என்பதில் மட்டுமே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். எனவே நேற்றைய தினம் இந்த தேநீர் விருந்தில் கனிமொழி அவர்கள் கலந்து கொண்டது அரசியல் சார்ந்ததல்ல, மாறாக நாடாளுமன்றத்தினுடைய மரபுகள் சார்ந்தது மட்டுமே. ஒரு மக்களவையினுடைய குழு தலைவராக தான் இந்த கூட்டத்தொடரில் பங்கேற்றுக் கொண்டேன். இன்னும் சொல்ல போனால் நாடாளுமன்றத்தினுடைய திமுக குழு தலைவராக மட்டுமே இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்றன தவிர இதில் அரசியல் சார்ந்த எந்த ஈடுபாடுமே இல்லை என்பதையும் கனிமொழி தரப்பில் நமக்கு விளக்கமாக வழங்கி இருக்கிறார்கள். ஆனந்தி, நன்றி யோகேஸ்வரன்.